கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற வார்த்தை 7 முறை வருகிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் 2வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசி கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆரம்பிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்திலே நாம் நம்மை அங்கத்தினனாக்கி கொள்வது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஜெயம் பெற்றவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த வகையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். அநேகம் பேர் நல்லபடியாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் பாதியிலே சோர்ந்து உட்கார்ந்து போய்விடார்கள். பல பேர் கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலித்து சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், சோதனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் கூட நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்முடைய எல்லா விதமான உபத்திரமும் மாறி போகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் பரலோகத்தின் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, நம்மை வேத வசனத்தின் மூலம் ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாக, மற்றவர்களையும் ஊக்குவிக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேத வசனங்களை முன்னிட்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.